செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேகா கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அவர் இப்போ கரூருக்கு போயிருக்காரு. போயிட்டு இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா சில குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சுட்டு, எங்கெங்கெல்லாம் மேனிப்புலேட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர் பேசிட்டு கிளம்பிட்டாரு. அவரு அந்த மேடையில பேசுறாரு. எல்லாம் ஸ்கிரிப்டட் தான். நேத்து நைட் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. பேசும்போது அவர் என்ன தெரியுமா பதிவு பண்றாரு? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவை குறை சொல்லிக்கிருந்த அந்த வாயி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகளை குறை சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு மக்கள் மத்தியில. என்னமோ அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் திட்டமிட்டு அந்த கரூர் கொலைக்கு அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. எப்படி உங்களுக்கு மனசு வருது? யோ, வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பேசுன்னு உன்னைய பார்த்து எதிர்க்கட்சிகள் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தியாவது, மக்கள் பிரச்சனையை பத்தியாவது பேசு. மக்கள் பிரச்சனைய சட்டமன்றத்துல வாயை திறந்து பேசு அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் என்ன சொல்றீங்க நீங்க? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்க்கட்சி அப்படியே கிளம்பி போயிட்டாங்களாம். நீ எந்த பார்ட்டி என்ன ஃபண்டுன்னு சொன்னியா? அது சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேட்டாரா கேட்கலையா? பொத்தாம் பொதுவா பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லாதீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, நாங்க பண்ணிருக்கோம் அதை சொல்லுங்க, நாங்க ஃபேஸ் பண்ண நாங்க தயாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? உனக்கு சொல்ல தைரியம் இல்லாம, திராணி இல்லாம, நீ அப்ப உட்காந்துட்டு நவதாரங்களையும் சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இப்ப உட்காந்துட்டு என்னமோ நீ பார்ட்டி ஃபண்ட் பேசுனதுனாலதான் அவங்க சட்டமன்றத்தை விட்டு கிளம்பி போன மாதிரி பேசிட்டு இருக்கிற. நான் இப்போயும் சொல்றேன், முதலமைச்சர் அப்படின்ற போஸ்டிங்ல இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை மாதிரி எனக்கு நல்ல வாயில வந்துடும். ஆனா பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். நீங்க முதலமைச்சர்ன்ற ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மாதிரி பேசாம இருக்கிறேன். இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது, பொய்ய பரப்பக்கூடாது. செத்து போன 43 உயிர் குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, 43 உயிரை கொண்டிருக்க. அந்த விஷயத்துக்கு காரணம் உன் கட்சியும் நீ பண்ண ஐயக்கத்தனமும் தான். நீ பண்ண ஐயக்கத்தனம் தான். நீ எத்தனை மணிக்கு வருவேன்னு ட்விட்டர்ல உங்க ஆட்களை பதிவு பண்ணாங்க. அபிஷியலா எப்ப பதிவு பண்ணாங்க? நீ எத்தனை மணிக்கு வந்த? 12 மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வருவேன்னு சொன்னவன் அவன், 6 மணிக்கு மேல வந்தவன் அவன். இன்னைக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு நீ அரசு வேலையை தூக்கி கொடுக்குற. எனக்கு புரியல. பிளாக்ல உனக்கு டிக்கெட் வித்தவன்லாம் இன்னைக்கு அமைச்சரு, உன்னை பார்க்க வந்து செத்து போனவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை அப்படின்னா, அப்போ கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு ஒரு ஏழை எளிய மாணவன் இருப்பான், அவன் கனவை தானே நீ சிதைக்கிற. நீ கத்தி படத்தை சொன்னியே கம்யூனிஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தியே, ஒரு விளக்க ஹேர் ஒன்று. நம்ம பசி போக இன்னொருத்தவங்க இட்டியை பிடுங்கி திங்கிறது தாமா அது வந்து கம்யூனிஸ்ட் சொன்னால, அதே மாதிரி தான் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிற. தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு வேலை வாய்ப்பு டிஎன்பிசி வேக்கன்சின்னு சொல்லி 50 சீட்டை கூட காட்டல, அவங்க அறிவிக்கல. 50க்கும் குறைவு, ரொம்ப 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 குறைவு, ரொம்ப கம்மியாக தான் அவங்க வந்து சீட்டு அறிவிக்கிறாங்க. நீ 31 பேருக்கு அரசு வேலையை போட்டு கொடுக்குறன்னா, அப்போ அரசு வேலையில காலி பணியிடங்கள் இருக்கு, உங்களால் நிரப்ப முடியும். ஆனா அது உங்களுடைய சுயலாபத்துக்காக, உங்களுடைய கேடுகட்ட அரசியல் லாபத்துக்காக நீங்க தூக்கி கொடுக்குறீங்க. இதுல நிறைய விளக்கணைகள்லாம் கிளம்பி வந்துருவானுங்க. ஏன் அன்னைக்கு அவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க கள்ளக்குறிச்சியில, அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு 10 லட்சம் தூக்கி கொடுக்கலன்னா, நம்ம அன்னைக்கு தான்டா கேள்வி கேட்டோம். நாங்க 10 லட்சம் தூக்கி கொடுக்குறது ஏன்னா உங்க அப்பா வீட்டு காசை நம்ம அன்னைக்கும் கேட்டோம், அதே தான் இன்னைக்கும் கேட்குறோம். தாவேகா தரப்புல இருந்து 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கல்ல. அரசாங்கமும் 2 லட்சமும் என்னமோ அறிவிச்சு அவங்களும் கொடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் மாசம் 5000 சொல்லி நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே. இப்போ எப்படி நீ வந்து அரசு வேலையை நீ தூக்கி கொடுப்ப? எனக்கு புரியலையே. இது எப்படி நீங்க கொடுப்பீங்க? எதிர்கட்சிலாம் எதுக்கியா இருக்கீங்க நீங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு எதிர்கட்சிக்கெல்லாம் திராணி இல்லையா? நான் திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், பாஜக இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சி சேர்த்து தான் கேட்கிறேன். உங்களுக்குலாம் திராணி இல்லையா? விஜய் எதிர்க்கிறதுக்கு உங்களாம் திராணி இல்லையா?
அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு விஜய் ஆட்சியில உட்காந்துக்கிட்டு. காவல்துறை மீது தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. போலீஸா ஒரு நபர் போலீஸா இருக்காருன்னா அவரோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொசைட்டில அவங்களெல்லாம் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? மக்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? அதை மென்மேலும் நீங்க வந்து உறுதிப்படுத்துற விதமா, காவல்துறையை பொதுவெளியில அசிங்கப்படுத்தும் விதமா, காவல்துறை திட்டமிட்டு செஞ்சாங்க, தொடர்ந்து காவல்துறை மேல பழிய போட்டுட்டு இருக்கிறீங்க. காவல்துறை அதிகாரிக்கு உங்களுக்கு எனக்கு புரியல. நீங்க தன்னிச்சையா போய் வழக்கு போடலாம், நீதிமன்றத்தை அணுகலாம். என்னது ஐயக்கத்தனம் இது? தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை குறை சொல்றது, குற்றம் சொல்றது, அவங்க மேல அவதூறு பரப்புறது, ஏதோ அவங்க தான் வில்லன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. என்ன திட்டமிட்டு பண்ணாங்களா அவங்க? நீங்க நின்று பேசக்கூடிய இடத்துல கிரௌட் அதிகமா இருக்கு, அங்க வந்துடாதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்னே பேசுங்க, இந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. ஆனா இல்ல 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 நாங்க ஸ்பாட் பண்ண இடத்துல போய் தான் நொட்டுவோம், அங்க போய் நொட்டுனாதான் கவரேஜ் கிடைக்கும்னு கிளம்பி போன கம்முனாட்டிங்களாம் யாரு? என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னையா அது ஐயோக்கியத்தனமா இருக்கு? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக காரணம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை காரணம். ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி காவல்துறை காரணம் சொன்னா காவல்துறை கழுத்தாம்பட்டில வச்சிருப்பாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, நம்ம தான் அதனுடைய துறை அமைச்சர், அதனால நம்ம என்ன சொன்னா நம்மளை எவன் கேள்வி கேட்பான்ற திமிரு. நான் கீர்த்தனாக்கெல்லாம் வீடியோ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இந்த நெட்வொர்க் ஆக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 4 நாளா நெட் இல்லை, நம்மளை போட்டு படுத்து எடுத்துட்டாங்க. நானும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்து டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் 4 நாள் வீடியோ போட முடியல. சுத்தமாக நெட்வொர்க் வேறு நம்மகிட்ட இல்லை. இந்த கீர்த்தனாக்கெல்லாம் நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் சிம்பிளாக சுருக்கமாக என்ன பேசியிருந்தேங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கீர்த்தனாவை பார்த்து கேட்குறேன், உனக்குலாம் அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? அமைச்சருங்கிறதுக்கான ஏதாவது தகுதி உன்கிட்ட இருக்குதா? பள்ளிக்கூடத்துக்கு போற, அந்த குழந்தை கிட்ட தான் நீ போயிட்டு உன்னுடைய ஆங்கில புலமையை கொண்டு வந்து நீங்க பேசுவீங்களோ? அந்த ட்ரிங்கிள் ட்ரிங்கிள் லிட்டில் ஸ்டார்ன்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு ரீல்ஸ் போட்டிங்களே, இந்த தொழில்துறை சார்ந்து நீங்கள் ஒரு ரீல்ஸ்லாம் போட்டிங்களே, அதுலேயே 1008 மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கு. இது போதாதுன்னு பல இடங்கள்ல பைத்தியம் மாதிரி பேசி வச்சிருக்கிறீங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே அவங்க தெருவில் பல்பு பீஸ் போயிடுமா, கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுவாங்களாம். ஆமாம், கமிஷனருக்கு தானே வேலை. எந்த தெருவில் பல்பு போயிருக்குப்பா, பல்பு போயிருச்சா, எடுத்து மாட்டுப்பா அப்படின்னு அவர் கையில கட்டிட்டு மேலே லைன் கம்பத்தில் ஏறுறதுக்கு அவர் என்ன இதா? அவரு எனக்கு புரியல. அடிப்படை அறிவுங்கிறதே சுய அறிவுங்கிறதே இல்லை. இதுல ராஜ்மோகன் வக்காலத்து அக்கா அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசினாங்க, கொக்கா ஸ்தானத்துல இருந்து தானே பேசினாரு அவரு. அப்படி யாரா பேசுவாங்களா? எந்த அக்காவாவது பொது வெளியில தன்னுடைய தங்கச்சி அசிங்கப்படுத்துமா? என்னையான பண்றீங்க நீங்கள்லாம்? இன்னைக்கு இது போதாது குறைக்குன்னு கரூருக்கு விஜய் கிளம்பி போறாரு. அவர் அரசியல் பண்ண போறாரு, அரசியல் பேச போறாரு. அங்க ஒன்றும் ஆக்கப்பூர்வமா அவர் ஒன்று பெரியாரோடைய வரலாறு பத்தியோ, அம்பேத்கரோட கொள்கையை பத்தியோ, இல்ல காமராஜருடைய வாழ்க்கையை பத்தி அவர் பேச போல. அவர் அரசியல் பண்ண போறாரு, அவதூறு பரப்ப போறாரு, ஒப்பாரி வைக்க போறாரு. நான் இல்ல மிஸ் அப்படின்னு அவர் வந்து அழுகிறதுக்காக போறாரு. இதை தூக்கி நீ பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்கிட்ட நீங்க லைவ்ல போட்டு காமிக்கிறீங்கன்னா இது எப்பேற்பட்ட ஐயக்கத்தனம்? எங்க போனார் ராஜ்மோகன்? ராஜ்மோகன்லாம் எங்க போனார்? என்ன வேலை பார்க்குறீங்க? கனிம வளத்தெல்லாம் நீங்க இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் எங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருப்பா, இப்பெல்லாம் எதுவுமே இல்லப்பா அப்படின்னு இந்த தாவேக்கா தற்கூரி தவிட்டு பசங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. வாங்கடா காட்டுறேன், கன்னியாகுமரி சைடு தூத்துக்குடி பக்கம் வாங்க காட்டுறேன். லாரி அள்ளிட்டு போறானுங்க. மலையாள செய்தி ஊடகத்தில் போட்டிருக்காங்க, ஒரு லாரிக்கு 200 ரூபா வாங்கிட்டு இவங்க கனிம வளத்தை கொள்ளையடிக்க விடுறாங்கன்னு சொல்லி மலையாள செய்தி ஊடகம் எடுத்து நியூஸை போடுறான். இந்த லட்சணத்தில் இருக்கும் ஆட்சி. இதுல தாவேக்காவுக்கு ஆதரவா வக்காலத்து வாங்கிட்டு செய்தி தொடர்பாளர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உட்காந்து எல்லா செய்தி ஊடகங்களும் பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் 40 நாள் செய்த சாதனை என்ன தெரியுமா? என்னப்பா 750 கடையை நாங்கள் மூட்டோம். அப்படியா? 714 கடை நீங்க மூட்டீங்க, நாங்கள் கூட்டு போவாடா? 714 கடைகள் ஆய்வுக்கு உட்பட்டு நாங்கள் மூடுவோம் தான் நீங்கள் சொன்னீங்களே தவிர மூடிட்டோம் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லலை. இப்படி முட்டு கொடுக்கக்கூடாது. வா நான் காட்டுறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், பொது வெளியில் 714 கடை என்னன்னு நீ இப்போ எனக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குற. இந்த 714 கடைகள் இப்போ மூடி தான் இருக்கா அப்படிங்கிறத நீ எனக்கு நிரூபிக்கிற. அரசாங்கத்தினோட கடமை. ஆர்டிஐ போட்டால் தகவல் கொடுக்க மாட்டேன், தகவல் கொடுக்க மாட்டேற.
ஆல்ரெடி ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்டாரு. இதை பற்றி தகவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆர்டிஐலும் தகவல் வருது. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பணும். ஆர்டிஐ தகவல் கொடுக்காது, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பணும். ஜூனியர் விகடனில் வந்திருக்குங்க, தனியார் பள்ளிக்கூடத்தை மிரட்டி காசை பிடிங்கிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனத்துக்கு ஃபோனை போட்டு நாங்கள் இப்போதானே ஆட்சிக்கு வந்தோம், உடனே எங்களை பற்றி பேசினா எப்படி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவனுங்க ஒப்பாரி வச்சிருக்கிறானுங்க. ராஜ்மோகன் தரப்புல இருந்து, ஆஃபீஸில் இருந்து. என்னடா இயக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, எதை பற்றியும் பேசக்கூடாது. ஒருவேளை எவனா கேள்வி கேட்குறான்னா, நீ திமுக, நீ ஊபி, நீ 200 ரூபா வாங்கிட்ட, சரி நாங்கள்லாம் ஊபி 200 ரூபா இருக்கட்டும். இதே ஒரு சாதாரண ஒரு அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க பேசிட்டா போதும், அவங்க திமுக ஐடிவிங்களை வளர்ப்பான், 80 வயசுல ஒரு கிளவிய திமுக ஐடிவிங்களை உட்கார வச்சு அவங்க வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே யாரும் தாவேக்கா ஆட்சியை பற்றி குறை சொல்லக்கூடாது. நீங்கள் செய்கிற தப்பை நாங்கள் சுட்டி காட்டி பேசக்கூடாது. நீங்கள் செய்கிற ஐயோக்கத்தனத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. நீதித்துறையில் ஊழல் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் மனுஷனாடா நீங்கள்லாம்? இதில் சிடி நிர்மல்குமார் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ தான் எல்லாருக்கும் நாங்கள் இதெல்லாம் போஸ்டிங் போட ஆரம்பிச்சிருக்கிறோம், அப்படி ஒரு துறையில் ஊழல்லாம் நடந்ததுன்னா அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும். யோ, நீதிமன்றத்தில் போய் அந்த அம்மா மனுவே கொடுத்துருக்கியா? என்னையா காவல்துறையிட போக சொல்ற? அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போய் மனுவே போட்டிருக்கு, உன் கட்சிக்கார புள்ள தான். தொடர்ந்து வட சென்னை பக்கம் மின்வெட்டு, தொடர்ந்து மின்வெட்டு, 13, 14, 15 நாளா தொடர்ந்து மின்வெட்டு. இபிலேருந்து கிளம்பி வருவீங்கல்ல, இபிலேருந்து கிளம்பி வருவீங்கல்ல, பில்லு கட்டுங்க, கரண்ட் யூஸ் பண்ணீங்களே, பில்லு கட்டிங்க கிளம்பி வருவீங்கல்ல. நாங்கள் ஏன் கட்டணும்? காலையில் கிளம்புறோம், வேலைக்கெல்லாம் போகிறோம், உழைச்சிட்டு ஈவினிங் நைட்டு போல் வரோம், வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கலான்னு போனால் அப்படி கரண்ட் போயிடும். ஏன் நிம்மதியாக கெடுக்கிற? நான் கரண்ட் அனுபவிக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச நேரத்துலையுமே நீ கரண்டை கட் பண்ணி விட்டுட்டு விடிய விடிய எங்களை குத்த வச்சு வேர்த்து விறுவிறுக்க எங்களை உட்கார வச்சுப்புட்டு நீ வந்து நின்றுக்கிட்டு கரண்ட் பில்லை வசூலிக்கிறன்னா இது ஊழலா இல்லையா? செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கலாம், செய்யாத வேலையை ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒருத்தன் காசு வாங்குறான்னா அது லஞ்சம் தானே, அது ஊழல் தானே, அது ஃப்ராடு தானே, அது அது எச்சத்தனமான ஒரு விஷயம் தானே. அப்படிதான் இந்த ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. 4-5 நாளாக வீடியோ போட முடியல, நெட்வொர்க் பிரச்சனை, இன்னும் சில டெக்னிக்கல் ஃபால்ட்டு. எனக்கும் அதே டயத்தில் கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுது. ஆனால் இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் நவ் தான் எனக்கு அந்த நெட்வொர்க் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. அதனால தான் உடனே எடுத்து வச்சுட்டு சரி பேசிடுவோம் அப்படின்னு நான் இறங்கிட்டேன். பேசுறதுக்கு நிறையா இருக்குது, பேசுறதுக்கு தாண்டி கேள்வி கேட்கறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. நான் இப்போயும் அடிச்சு சொல்கிறேன், தாவே கலந்து ஒரு பய கிளம்பி வா, ஒரு பொதுவான இடத்துல ஒரு மீட்டிங், ஒரு செட்டப் ஒன்று செட் பண்ணுவோம். என் சைட்லேருந்து நான் 2 கேமரா கொண்டு வரேன், உன் சைட்லேருந்து 2 கேமரா கொண்டு வா. ஒரு சின்ன ஒரு 24 மணி நேரம் இல்லாடிச்சு ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ ஒன்று, ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ ஒன்று வச்சுப்போம். சேலஞ்சுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடின்னா வாங்க பேசுவோம். என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.